டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய பர்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது பர்கின்சோனிசம் சொல்லுவாங்க. இது 40 வயதுலேயும் ஏற்படுகிறது, 60 வயதுக்கு மேலேயும் வருது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இப்போ இருக்குது. நிறைய காரணங்கள் இதற்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய மருந்து சாப்பிட்டுட்டேன், இருந்தாலும் அந்த கை நடுக்கம், உடல் நடுக்கம் எனக்கு குறையல. காஃபி டம்ளர் பிடிச்சு என்னால் குடிக்க முடியல. உணவெடுத்து என்னால் சாப்பிட முடியல. தனியாக என்னால் எங்கேயும் போக முடியல. வீட்டிலேயே ஒருவர் துணை இல்லாமல் நான் எந்த வேலையும் செய்ய முடியல. அப்படிங்கிற நிலையில் நிறைய பேர் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. முதல்ல சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். சத்தான உணவுகள் அப்படின்னா அறுசுவை நிறைந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளணும். உணவு தானே மருந்து. நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லுவாங்க, உண்ணும் உணவு தான் மருந்து. நம் வீட்டு சமையல் அறை தான் மருத்துவமனை. நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் முதல் மருத்துவர்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லுவாங்க. அப்படி அந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை, அறுசுவை நிறைந்த உணவுகளை ஒழுங்காக எடுத்தாவே நமக்கு சத்து குறைபாடு ஏற்படாது. ஒரே மாதிரியான உணவை எடுக்கிறது, குறைந்த அளவு உணவு எடுக்கிறது, நேரம் தவறி சாப்பிட்றது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதுதான் இந்த சத்து குறைபாடு ஏற்படுவதற்கு காரணம். அதன் காரணமாக உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இது போன்ற நடுக்குவாதம், பர்கின்சன் டிசீஸ் ஏற்படுது. மூளை பாதிப்பு, நரம்பு மண்டல பாதிப்புனால் ஏற்படக்கூடிய இந்த நடுக்குவாதத்தை எளிய சிகிச்சை மூலமாக நம்ம குணப்படுத்தலாம். முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த நடுக்குவாதம் இருக்கிறவங்க, பர்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்க எள்ளெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய அந்த நல்லெண்ணெயை தினசரி என்ன பண்ணுங்க, அதை லேசாக இளஞ்சூடு பண்ணி அந்த எண்ணெயை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை நீங்கள் தேய்ச்சி 1 மணி நேரம் வச்சிருந்து வெந்நீரில் குளிக்கணும். அடுத்தது மருந்துன்னு போனீங்கன்னு சொன்னால் பூனைக்காளி விதை எல்லாருக்குமே தெரியும். அந்த பூனைக்காளி விதை வாங்கிடுங்க. அதை வாங்கி வேக வச்சு அந்த மேல் தோலை நீக்கிடணும். மேல் தோலை நீக்கிட்டு அதை காய வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது அமுக்கரா கிழங்கு. அந்த அமுக்கரா கிழங்கு, நாட்டு அமுக்கரா அல்லது சீமை அமுக்கரான்னு சொல்லி 2 இருக்குது. அதில் எந்த கிழங்கு நமக்கு கிடைச்சாலும் சரி, அந்த அமுக்கரா கிழங்கை வாங்கி சுத்தப்படுத்தி பால்லையே வேக வச்சு பிட்டவியல் செய்யணும். வேக வச்சு அதை நிழலில் உலர்த்தி இதை என்ன பண்ணணும், அரைச்சி சலித்து வச்சுக்கணும். பூனைக்காளி விதையும் அரைச்சி சலித்து வச்சுக்கணும். விதையை அதாவது தோலை நீக்கிட்டு 2 ஒரே அளவு, 2 100 கிராம் 100 கிராம்னா எடுத்து அந்த 200 கிராமை ஒன்றா கலந்து நீங்கள் வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த நடுக்குவாதம் இருக்கிறவங்க, கை நடுக்கம் இருந்தாலும் சரி, கால் நடுக்கம் இருந்தாலும் சரி, உடல் நடுக்கம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த பூனைக்காளி விதை சூரணம், அமுக்கரா கிழங்கு சூரணம் 2ம் கலந்த இந்த சூரணத்தை காலையில் 1 கிராம், இரவு 1 கிராம், அந்த வயதுக்கு தக்கவாறு, நோயினுடைய தீவிரத்திற்கு தக்கவாறு நீங்கள் 1 கிராமிலிருந்து 2 கிராம் எடுத்து பாலில் கலந்து, காய்ச்சின பாலில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு, ஆங்கில மருந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் சார், இதை சேர்த்து சாப்பிட்லாமா, இதை சேர்த்து சாப்பிட்றதுனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பாக ஆங்கில மருந்து நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் சரி, நடுக்குவாதத்திற்கு எடுத்துக்கிட்ட இருந்தாலும் சரி, இந்த சூரணத்தை, பூனைக்காளி விதை சூரணம், அமுக்கரா கிழங்கு சூரணம், இந்த 2ம் கலந்த இந்த சூரணத்தை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டால் படிப்படியாக இந்த கை நடுக்கம், கால் நடுக்கம், உடல் நடுக்கம் குறைந்து உடலுக்கு, தசைக்கு, நரம்புக்கு, நாடிக்கு பலத்தை கொடுக்கும். நடுக்குவாதம் படிப்படியாக குறையும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.